BCA Cyber Security, AI&ML, BBA Digital Marketing, Fintech and Digital Banking போன்ற Industry 4.0 courses join பண்ண JNN College of Arts and Science, Red Hills, சென்னை. உண்மை பேசும் மக்கள் ஊடகம் SS News Digital 24/7 connected. சடனாக ஐ காட் அ கால் ஃப்ரம் த டீம். ரொம்ப சடனாக அப்புறம் பிச் டெக்லாம் அமிச்சு ஐ வாஸ் ஓகே வித் ப்ராஜெக்ட். டக்குன்னு ஷூட்டிங் போகிற மாதிரி இருந்தது. ஆனால் டக்குன்னு அவங்க போகல. அந்த கேரக்டராக பார்த்தா நான் ஆல்ரெடி ஹார்ட் பீட்டில் பண்ண கேரக்டரோட சாயல் லைட்டாக இருந்துச்சு. பிரசாந்த் சார் கூட ஒர்க் பண்ணது ஒரு மாதிரி நல்லா இருந்தது. ரொம்ப யதார்த்தமாக இருந்தது. அவர் ரொம்ப ரொம்ப கலோக்கியெல்லாம் பேசுவார். ஷூட்டிங் இன்னும் முடியல அப்படின்னா லஞ்சு கொஞ்சம் போஸ்ட்போன் ஆகும். அப்போலாம் வந்து அசிஸ்டன்ட்ஸை கூப்பிட்டு திட்டினாரு, அங்கே இருக்க ஏடிஸை கூப்பிட்டு திட்டினாரு, உனக்கு ஷூட்டிங் வேணும்னா மட்டும் கரெக்டாக கேட்குறீங்கல்ல, அவங்க சாப்பிடலையா சாப்பிட்டாங்களான்னு கேட்டிங்களா? சரி, வேற ரோல்ஸ் பண்ணணும்னு சொன்னீங்கல்ல, ஸோ கேரக்டர்ஸ்னால் எந்த மாதிரி வாட் யூ வாண்ட் டு டூ? விக்ரமில் ஏஜென்ட் டீனா இருக்குல்ல, அந்த மாதிரி எனக்கு போல்டான ரோல்ஸ் பண்ணணும். இந்த மாதிரி ஹார்ஸ் ரைடிங் பண்ணுற மாதிரிலாம் ரோல்ஸு, அதனால போல்டான ரோல்ஸ். இப்போ போல்டான ரோல்ஸ்னால் வேறு மாதிரி இருக்கு. ஹார்ட் பீட் ஆர் வாரண்ட் ரெண்டுமே எனக்கு கேயாட்டிக்காக இல்லை. சின்ஸ் வாரண்ட் இன்னும் ரிலீஸ் ஆகாதால சூஸிங் ஹார்ட் பீட். ஐ எம் ஆங்க்ரி பட் ப்ரிட்டெண்டிங் டு பி காம் ஃபேஸ். நிறைய வாட்டி மேபி இங்கே கூட இப்போ வந்து யாராவது ஒருத்தவங்க டக்குன்னு உங்கள் கேலரியை பார்த்தாங்கன்னா ஷாக் ஆகிடுவாங்கன்னா அது என்ன விஷயத்துக்காக ஷாக் ஆவாங்க? வீட்டில் எடுத்த ஃபோட்டோஸ் நிறைய வச்சுருப்பேன். வீட்டில் நம்ம நைட்டி போட்டு இருப்போம்ல, So the first one is going to be one thing that fans think about you that is completely wrong. ஆக்சுவலி நாட் ஆல் ஆஃப் தெம். ஓகே. பட் நிறைய பேர் நான் வந்து தமிழ் பொண்ணு இல்லை கொஞ்சம் ஒரு மாடர்னான பொண்ணு அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. பட் இல்லை, அப்படி இல்லை. த வே ஐ ட்ரெஸ் இப்படி இருக்கும். பட் மென்டலி நான் ரொம்ப ஒரு மாதிரி கன்சர்வேட்டிவ். ரொம்ப ஊர் பொண்ணு தான் நான். ஆக்சுவலி மேபி அது சொல்லலாம். நான் ஊர் பொண்ணுன்றதே இன்னும் நிறைய பேருக்கு கன்வே ஆகலை. கொஞ்சம் பேருக்கு தெரியும், நான் ஸ்டார்டிங்லேருந்து ஃபாலோ பண்ணுற கொஞ்சம் பேருக்கு தெரியும். ரீசெண்டாக இருக்க அவங்க யாருக்கும் தெரியாது. ஓகே, பேர்லேயே இருக்கு அருள் ஜோதி. ஸ்டில் இப்போ ரீசெண்டாக நான் ஒரு ஸ்கிரிப்ட் நரேஷனுக்கு போயிருந்தேன். அவங்களுமே வந்து தமிழ் பொண்ணுன்னு நான் லேட்டர் சொன்னப்போ தான் ரொம்ப ஷாக் ஆனாங்க. If your life was a web series title, what would it be? ஐயோ, நல்லா இருக்கு கொஸ்டின்ஸ். வாரண்ட் இல்ல, கண்டிப்பா வாரண்ட் டெஃபினட்டா இல்ல. வெப் சீரிஸ் டைட்டில் பயோகிராஃபின்னே வச்சுக்கலாமே. பயோகிராஃபி அந்த மாதிரி வச்சுக்கலாம். அப்புறம் நீங்க என்ன வாட் பயோகிராஃபினா என் பேரே இருக்கட்டுமே, அருள் ஜோதின்னு. இல்ல எஸ், ஆனா ஹாப்பின்னு வைப்பீங்க. நார்மலா ஒரு வெப் சீரிஸ் ஹாப்பின்னு இருக்கலாம். இது இன்ட்ரெஸ்டிங். மோஸ்ட் எம்பாரசிங் திங் ஹேப்பன் ஆன் த செட். மேபி லைக் இப்போ நம்ம ஷார்ட்ல அசிஸ்டன்ஸ் கூட இருப்பாங்கல்ல, டக்குனு அவங்க எங்கேயாவது போயிருப்பாங்க, அது நம்மளுக்கு தெரியாது. தண்ணி கூடுறா இல்லை கண்ணாடி கூடுறா நம்ம கேட்போம்ல, திரும்பி பார்த்தா அவங்க இருக்க மாட்டாங்க. மேபி ஐ கேன் சே தட். அந்த மாதிரி குட்டி குட்டியா இல்லைன்னா வேற யாரோன்னு நினைச்சிட்டு நம்ம வேற ஒருத்தர்கிட்ட போய் பேசியிருப்போம் ஆன் செட். அது ஓகே. If you could steal one quality from another actor, என்னவா இருக்கும்? எந்த ஆக்டர் கிட்ட என்ன ஸ்டீல் பண்ணுவீங்க? நான் ரெண்டு பேருமே வேணா சொல்றேன். எனக்கு டக்குனு ஆக்டர் தான் தோணுனாங்க. நீங்க ஆக்ட்ரஸ் சொன்னதால சாய் பல்லவி மேம். ஐயோ, அவங்க கிட்ட ஒரு சாம்னஸ் இருந்துட்டே இருக்குல்ல எப்பயுமே. இப்போ நம்ம எல்லாருக்கிட்டையுமே நம்ம ஃபேஸில் ஒரு சாம்னஸ் இருக்கும். அது ஒரு பர்டிகுலர் ஏஜ் வரைக்கும் தான் இருக்கும். ஒன்ஸ் லைக் நம்ம வந்து ரொம்ப சோஷியலைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம், லைக் என்ன சொல்றது, நிறைய ஃபேஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகிட்டே வரும். பட் அவங்க கிட்ட அந்த நைவ்னஸ் எப்பயுமே இருந்துகிட்டே இருக்கு. ஐ வாண்ட் தட். அண்ட் அஃப்கோர்ஸ் ஹர் டேலண்ட், லைக் ஹர் ஆக்டிங் டேலண்ட், அவங்க டான்சிங் எல்லாமே. ஐயோ, வாட் நாட். ஆக்ட்ரஸ்னா அவங்க. ஆக்டர்ல வந்து சிவகார்த்திகேயன். ஓகே. லைக் டெலிவிஷன்ல இருந்து இப்போ வந்து ஒரு சூப்பர் ஹீரோவா இருக்கிறது, வெரி இன்ஸ்பைரிங். தட்ஸ் நாட் ஈஸி. மேபி அது எப்படி வந்தீங்க அப்படின்ற விஷயம் மட்டும் நான் அவகிட்ட இருந்து
எடுத்துப்பீங்க. சூப்பர். அந்த நாலேஜ். புரியுது. இது என்னை மாட்டி விடுறதுக்காகவே இந்த கொஸ்டின் வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஹார்ட் பீட் ஆர் வாரண்ட்? ரெண்டுமே எனக்கு கேயாட்டிக்கா இல்லை. ரெண்டுமே இட் வாஸ் வெரி கம்ஃபர்டபுள். அண்ட் சின்ஸ் வாரண்ட் இன்னும் ரிலீஸ் ஆகாதால I'm choosing heartbeat. Okay. Nice. Yeah, it gave me ஒரு சூப்பர் பூம் அந்த டைம்ல. ஈவன் இட்ஸ் a cameo. Yeah, like எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த கேரக்டர். ஸோ அதுக்கு நான் கொஞ்சம் கிரேட்ஃபுல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன். Okay, இப்போ season 3 வேற வருது. season 3 வருது. Probably I won't be there. Okay. So heartbeat. What's your I'm angry but pretending to be calm face? நிறைய வாட்டி ஆப்வியஸா இல்லை, எல்லா இடத்துலையும். மேபி இங்கே கூட ஐ மீன் நாட் இந்த ஸ்பேஸில் இல்லை பட் ஜென்ரலி சொல்கிறேன். ஒரு ஆக்டரோட லைஃப்ல அது வந்து ஒரு இன்னெவிட்டபிளான ஒரு விஷயம். ஓகே, எந்த எமோஷன் உங்களுக்கு நேச்சுரலா பண்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் இந்த ஆக்டிங்ல? க்யூட்டாக பண்ணணுன்றது எனக்கு கஷ்டமாக இருக்கும். க்யூட்டாக எக்ஸ்பிரஷன்ஸ் கொடுங்க, ஒரு 2 செகண்டில் மல்டிபிள் எக்ஸ்பிரஷன்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஹாசினி மாதிரி. அது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். வேற எல்லாமே என்னால ஈஸியா கோவப்பட முடியும். மெச்சோர்டா பிஹேவ், விமன் மாதிரி பிஹேவ் பண்ணுங்கன்னா என்னால பிஹேவ் பண்ண முடியும், சிரிக்க முடியும், அழ முடியும். இந்த கியூட்டான பிஹேவியர் மட்டும் கொஞ்சம் கஷ்டப்படுறேன். One thing you secretly do before every shot? ஒரு ஷாட்டுக்கு முன்னாடி என் ஹேர் கரெக்டா இருக்கா, என் ஃபேஸ் கரெக்டா இருக்கான்னு பார்ப்போம். That's the thing. And have you ever forgotten your dialogue and acted confidently anyway? அது ஓகேவும் பண்ணிருக்காங்க அப்படின்னா அந்த மாதிரி இருக்கா ஏதாவது? இல்ல டயலாக் மறந்துட்டேன்னா நானே ஸ்டாப் பண்ணிடுவேன். ஓ ஓகே. ஆமா. ஸோ அந்த மாதிரி நான் ஆக்சுவலி எனக்கு ஓன் டயலாக் போடுறதுமே சோஃபார் எனக்கு அது கொஞ்சம் வரல, இன்னும் அவ்வளோ இதாக வரல. அதனால மோஸ்ட்லி டப்பு பண்ண மாட்டேன். டப்பு பண்ணாலும் நான் ஸ்டாப் பண்ணிடுவேன். இப்போ யாராவது ஒருத்தவங்க டக்குன்னு உங்க கேலரியை பார்த்தாங்கன்னா ஷாக் ஆயிடுவாங்கன்னா அது என்ன விஷயத்துக்காக ஷாக் ஆவாங்க உங்க கேலரி பார்த்து? ஷாக் ஆயிடுவேன்னா, நான் வீட்டில் எடுத்த ஃபோட்டோஸ் நிறைய வச்சிருப்பேன். வீட்டில் நம்ம நைட்டி போட்டு இருப்போம்ல, அந்த மாதிரி ஃபோட்டோஸ் நிறைய இருக்கும். மேபி அதை பார்த்து ஷாக் ஆவாங்க. ஓகே. ஒன் திங் யூ கேன் நெவர் ஷேர் வித் எனி ஒன் வைல் ஈட்டிங். இந்த விஷயம் என்கிட்ட சாப்பாடுல கேட்கவே கேட்காதீங்க ஷேரிங்னா. எனக்கு மோஸ்ட்லி எனக்கு ரொம்ப டேஸ்டா இருக்கு பர்டிகுலர் ஃபுட், ரொம்ப எனக்கு அந்த சாப்பிட்றப்ப பிடிச்சிருச்சு. அது ரொம்ப வருஷமா எனக்கு தெரிஞ்ச ஃபுட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை. சப்போஸ் இப்போ இங்கே நீங்க ஒரு தயிர் சாதம் கொடுக்குறீங்க, எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருச்சுன்னா அதை ஷேர் பண்றதுக்கு எனக்கு தயக்கமா இருக்கும். சேம் எனக்காக தான் கிடைக்குது. சின்ஸ் லைக் ஐ லிவ் அலோன், எனக்கு ஹோம் ஃபுட்டுமே கிடைக்காது. ஸோ ரேரா கிடைக்கிறப்போ அதை என்ஜாய் பண்ணிக்கணும். சூப்பர். இஃப் ஆக்டிங் didn't happen, what job would you be doing now? Maybe teacher இல்ல காலேஜ்ல. Actually I don't know why, I thought okay. So அதுதான் பண்றதா இருந்தது. காலேஜ்ல ப்ரொஃபசர் ஆகிறது தான் பிளான். பட் unfortunately this happened. Okay, fortunately unfortunately இந்த ஜாபுக்கு வர்றதுக்கு முன்னாடி நான் நான் ஐடில ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். மேபி அதை கூட கண்டினியூ பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு. One thing you wish interviewers would stop asking about their personal life, about their relationships. Even I have faced, நான் என்னோட ஹார்ட் பீட் டைம்ல நான் கொடுத்த இன்டர்வியூஸ்ல எல்லாத்துலயுமே நான் அப்ப எனக்குமே புதுசு இன்டர்வியூ. ஸோ நான் அதை ரொம்ப யோசிக்காம நானுமே ஆன்சர் பண்ணிட்டே இருந்தேன். லேட்டர் அதெல்லாம் எடுத்து பார்க்குறப்போ எதுக்கு எல்லாத்துலையும் இதே கொஸ்டினை கேட்டிருக்காங்க. ரிலேஷன்ஷிப் பற்றிலாம் கேட்குறேன். ரிலேஷன்ஷிப் பற்றி நீங்கள் சிங்கிளா? அது வேண்டாம். இஃப் யுவர் மூட் டுடே வாஸ் அ தமிழ் மூவி டயலாக், அது என்னவா இருக்கும்? தமிழ் மூவி டயலாக் தான் இன்னைக்கு இவ்வளோ கிரியேட்டிவான கொஸ்டின். ஆமாம், இன்னைக்கு உங்களோட மூட் நீங்கள் டெபிட் பண்ணோன்னா அது என்னவா இருக்கும்? தெரியலையே டக்குன்னு. Something related to being happy. Okay, Happy Raj தான் இருக்கு. That is a film name. Film name இல்ல. தெரியல. நீங்களே ஏதாவது ஒரு 3 டயலாக் சொல்லுங்க, நான் அதுல இருந்து சூஸ் பண்ணிக்கிறேன். குமுதா ஹாப்பி அண்ணாச்சி. கரெக்ட். குமுதா ஹாப்பி அண்ணாச்சி. சூப்பர். ஓகே, we will come to the Warren web series. So இது எப்படி how happened உங்களுக்கு and
how important role you have been playing? சடனாக ஐ காட் அ கால் ஃப்ரம் த டீம். ரொம்ப சடனாக. அப்புறம் பிச் டெக்லாம் அமிச்சு ஐ வாஸ் ஓகே வித் த ப்ராஜெக்ட். அதுக்கப்புறம் அப்படியே தான் பேசி எப்பயும் போல் ஏன்னா ஓகே சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் அப்படியே டக்குன்னு ஷூட்டிங் போகிற மாதிரி இருந்தது. ஆனால் டக்குன்னு அவங்க போகல. என்கிட்ட ஒரு டேட் சொல்லிட்டு ரொம்ப டிலேடாக தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. அந்த கேரக்டராக பார்த்தா நான் ஆல்ரெடி ஹார்ட் பீட்டில் பண்ண கேரக்டரோட சாயல் லைட்டாக இருந்துச்சு. ஸோ அண்ட் டெக்னிக்கலி ரொம்ப ஸ்ட்ராங்கான டீமாக இருந்துச்சு. அண்ட் ஆஃப்கோர்ஸ் Zee5 சீரீஸ்ன்றப்போ ஓகே வை நாட் அப்படின்னு நான் அக்ரி பண்ணிட்டு பண்ணது. Few words about the director and the other cast in your team. எனக்கு மற்ற காஸ்டோட பெருசாக காம்பினேஷன்ஸ் இல்லை. நானும் பிரசாந்த் சார் மட்டும்தான் நிறைய காம்பினேஷன்ஸ். பிரசாந்த் சார் கூட ஒர்க் பண்ணது ஒரு மாதிரி நல்லா இருந்தது. ரொம்ப யதார்த்தமாக இருந்தது. அவர் ரொம்ப ரொம்ப கலோக்கியெல்லாம் பேசுவார். ரொம்ப ரொம்ப யதார்த்தமாக பேசுவார். லைக் நாட் ஓன்லி ஆன் ஸ்க்ரீன், ஆஃப் ஸ்க்ரீன்லேயுமே ரொம்ப ரொம்ப ஜாலியாக பேசுவார். ரொம்ப ரொம்ப உரிமையாக ஃப்ரெண்ட்லியாக பேசுவார். ரொம்ப டேக் கேர் பண்ணிக்கிட்டார் எங்களை. லைக் ஷூட்டிங் வந்து திருச்சியில் தான் நடந்தது. ஸோ திருச்சியில் தான் சாருமே அவங்க அதுதான் அவரோட நேட்டிவ்னு நினைக்கிறேன். ஸோ நல்லா இருந்தது. அவர் திருச்சியில் ஃபேமஸான விஷயம்லாம் வாங்கி கொடுத்து சாப்பிட வச்சு ரொம்ப ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாரு. இப்போ சப்போஸ் லன்ச் டிலே ஆகும், எனி ஷூட்டிங் இன்னும் முடியல அப்படின்னா லன்ச் கொஞ்சம் போஸ்ட்போன் ஆகும். அப்போலாம் வந்து அசிஸ்டன்ட்ஸை கூப்பிட்டு திட்டினாரு. அங்கே இருக்க ஏடிஸை கூப்பிட்டு திட்டினாரு. உனக்கு ஷூட்டிங் வேணும்னா மட்டும் கரெக்டாக கேட்குறீங்கல்ல, அவங்க சாப்பிட்லையா சாப்பிட்டாங்களான்னு கேட்டிங்களா அப்படின்னு திட்டினாரு. அதெல்லாம் பார்க்குறப்ப எனக்கு புதுசாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. ஸோ இட் வாஸ் கிரேட் ஒர்க்கிங் வித் ஹிம். அண்ட் ஆஃப்கோர்ஸ் அவரோட நாலேஜ் ஒரு சில விஷயம்லாம் எங்களுக்கு ஷேர் பண்ணார். நல்லா இருந்துச்சு. அண்ட் கம்மிங் டு டைரக்டர், ரொம்ப காமான பர்சன். என்ன கத்துறது கோவப்படுறது அதெல்லாம் இல்லை. அதுதான் தே ட்ரீட்டட் அஸ் வித் எக்ஸ்ட்ரீம் ரெஸ்பெக்ட். ஓகே, அந்த மாதிரி டிப்பிக்கலாக எங்களை ட்ரீட் பண்ணல. நல்லா இருந்துச்சு. பொறுமையாக எத்தனை டேக் போனாலும் பொறுமையாக சொல்லி கொடுத்து நல்லா இருந்துச்சு. அண்ட் இந்த வெப் சீரிஸ் நீங்கள் கதை கேட்டப்போ உங்களுக்கு ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருந்திருக்கும்ல, ஓகே இது வந்து இப்படி தான் இருக்க போகுது அப்படின்னு. இந்த ஸ்கிரிப்ட் நீங்கள் சூஸ் பண்ணோம் அப்படின்னா இது ஒரு க்ரைம் பேஸ்ட் வேற. ஸோ நீங்கள் நினச்சிங்களா இது உங்களுக்கு இந்த ஜான்ரா நம்மளுக்கு எப்படி இருக்கும்? பிகாஸ் நீங்கள் ஆல்ரெடி ஒரு வெப் சீரிஸ் தான் பண்ணீங்க ஹாப்பி. ஸோ நீங்கள் அகைன் ஒரு வெப் சீரிஸ் எடுக்கிறப்போ தெர் வில் பி சம் ரீசன்ஸ் அந்த மாதிரி. அதுதான் எனக்கு டெக்னிக்கலாக ஸ்ட்ராங்காக இருந்துச்சு இந்த டீம். அதுக்காக மட்டும்தான் சூஸ் பண்ணேன். பட் எனக்கு வந்து இன்னுமே இன்டென்ஸான ரோல்ஸ் பண்ணணும். பட் ஸ்டில் இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸும் பண்ணணும். அதுதான் நான் பண்ணுவேன்னா நீங்கள் ரொம்ப வருஷம் வீட்டில் தான் இருக்கணும். இன்னும் இன்டென்ஸான ரோல் பண்ணணும். பட் ஐ சூஸ் திஸ் பிகாஸ் டீமுக்காக மட்டும்தான். ஓகே, சரி, வேற ரோல்ஸ் பண்ணணும்னு சொன்னீங்கல்ல, ஸோ கேரக்டர்ஸ்னா எந்த மாதிரி, வாட் யூ வாண்ட் டு டூ? எனக்கு வந்து கொஞ்சம் இப்போ விக்ரம்ல ஏஜென்ட் டீனா இருக்குல்ல, அந்த மாதிரி எனக்கு போல்டான ரோல்ஸ் பண்ணணும். ஸோ அதுதான் என்னோட ஒரு ட்ரீம் ரோல் மாதிரி. அந்த மாதிரி ரோல்ஸ் பண்ணணும். எனக்கு என்னன்னா டிப்பிக்கலாக இல்லாமல் இப்போ ஒரு பொண்ணுன்னா ஒரு மாதிரி ஃபெமினைனாக காட்டுவாங்கல்ல, லவ்வு அழறா அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ல காட்டணும். இப்போ நிறைய மாறிடுச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கட்ட குஸ்தியில் காமிச்சிருப்பாங்க. அந்த மாதிரி இப்போ நிறைய மாறிடுச்சு. இப்போ நம்ம ஃபீமேல்ஸ் ஆர் கெட்டிங் இன் டு மோர் பிளாட்ஃபார்ம்ஸ். அதெல்லாம் இன்னுமே கொஞ்சம் மாற்றலாம் அந்த மாதிரி தோணும். ஸோ அந்த மாதிரி ரோல்ஸ் பண்ணணும்னு எனக்கும் ஆசை. நான் மோஸ்ட்லி இந்த லவ் இதெல்லாம் அப்படி இருக்கு எனக்கு. You want to explore and at sometimes that is okay. Love films பண்றது ஏதாவது ஒன்று அதுவுமே இன்டென்ஸா இருக்கிறப்போ அதுலேயுமே ஒரு இன்டென்சிட்டி இருந்துச்சுன்னா it will be better. That's good. Yes. And நம்மளுமே ஐ திங்க் பீப்புள் ஆல்சோ அப்படிதான் பார்க்கணும்னு நினைக்கிறோம். இப்போ இவ்வளோ வருஷம் ஆயும் அது இன்னும் மாறலன்னு நினைக்கிறேன். ரொம்ப ஒரு சில ஃபிலிம்ஸில் தான் என்னால் அந்த ஃபீமேல் கேரக்டருக்கான இம்பார்ட்டன்ஸ் பார்க்க முடியுது. ரொம்ப பெரிய பெரிய ஹீரோவோட ஃபிலிம்ஸு, பெரிய கமர்ஷியல் ஃபிலிம்ஸு இப்போ வரைக்கும் நான் லாஸ்ட்டாக தியேட்டர் போய் பார்த்த படம் வரைக்குமே அந்த ஃபீமேல் கேரக்டர் எதுக்கு அந்த ஹீரோயின் அப்படின்னு கொஸ்டின் பண்ணுற அளவுக்கு தான் அந்த ரோலோட இம்பார்ட்டன்ஸ் எல்லாமே இருக்கலாம். அது அந்த ரோல் அங்கே இல்லைன்னா கூட அந்த கதையில் பெருசாக எந்த டிஃப்ரென்ஸும் வராது. அந்த மாதிரி ரோல் தான் இருக்குது. எனக்கு ஏன் அப்படி பண்ணுறீங்க,
தே ஆர் ஈக்குவலி டேலண்டட். அப்புறம் ஏன் ஒய் ஆர் டூயிங் தட்? நீங்க தான் எழுதுறீங்க, பட் யூ கேன் டூ எனிதிங்ல. அந்த பீப்புளும் பாக்குறாங்க தெரியல அது என்ன. ஏன்னா இப்ப மருதாணி 3 கூட நல்லா தான் ஓடுச்சு. ராணி முகர்ஜி அவங்களுக்கு நிறைய படம் இப்போ ஓடுது. பட் இது ஒண்ணு சொல்லிடுறாங்க, இல்ல அது ஓடாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. நீங்க ட்ரையே பண்ணாம எப்படி அது சொல்லுங்க. ஒரு ஹீரோக்காக தான் படம் பார்க்க வராங்கன்னா நீங்க அப்படிதான் கொண்டு வந்திருக்கீங்க இவ்வளவு நாள். அப்போ அதை மாத்துறதுக்கு நடுவில் ஒரு பிரேக் த்ரூ வேணும் கண்டிப்பா. அண்ட் படம் நல்லா இருந்தா இப்போ ரிவ்யூஸ் இருக்கு, அது இருக்கு, ஓடிடிலயும் இப்போ ஓடுறதுக்காக. இப்போ அறம் மாதிரி படம் ஆகட்டும், இல்ல அருவி மாதிரி படம் ஆகட்டும், நல்லாதான் இருக்குல்ல, ரொம்ப நல்லா இருக்கு. ட்ரை பண்ணணும். அண்ட் அது மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஒரு இப்போ ட்ரீம் ரோல் சொன்னீங்கல்ல டீனா, அந்த மாதிரி உங்களுக்கு எந்தெந்த படங்கள்ல இருக்கிற அந்த ஃபேமஸான அந்த விமன் கேரக்டர்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும்? நீங்க ஏதாவது சொல்லுங்க, ஏதாவது படங்கள். நிறைய படம். இப்போ எனக்கு ஆக்சுவலி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ லவ்வரே நம்ம எடுத்துக்கிட்டாலும் இட்ஸ் ஒரு ராம் காம்னு சொல்ல முடியாது. இட்ஸ் லைக் அது என்ன ஜான்ரா நம்ம சொல்லுவோம். லவ்வரை நம்ம என்ன, லவ்வர்ல வந்து there was a equal importance. Yeah, she has one. அவங்களுக்கான ஒரு இம்பார்ட்டன்ஸ், அவங்களுக்கான ஒரு லைக் என்ன சொல்றது, அதையும் நீ ஒபே பண்ணி தான் ஆகணும்ன்ற மாதிரி ஒரு விஷயம். ஒரு இன்டென்ஸான ஒரு நல்லா இருந்தது. பட் அதை விட இன்டென்ஸா நான் எதிர்பார்க்கிறேன். பட் அதெல்லாம் அதே பண்ணிட்டு இருக்க முடியாது, எனக்கு அதுவும் பண்ணும். இந்த மாதிரி ஹார்ஸ் ரைடிங் பண்ற மாதிரிலாம் ரோல்ஸ், அதான் போல்டான ரோல்ஸ். இப்போ போல்டான ரோல்ஸ்னா வேற மாதிரி இருக்கு, அது வேற சொல்றது. ஆமா, அது வேற நான் கிளாரிஃபை பண்ண வேண்டியதா இருக்கு. இல்ல ஐ மீன் இந்த போல்டான ரோல், நாட் திஸ். ஸோ அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் நீங்க வந்து இப்ப கேட்டீங்களா எந்த ரோல்ஸ் எல்லாம் சமந்தா மேம் இப்ப பண்றாங்கல்ல, இப்ப எல்லாமே ரொம்ப ஆக்ஷன். இப்ப ரீசெண்டா ஒரு வெப் சீரிஸ் போச்சுல அவங்களுக்கு, ஹனி பன்னி. ஸோ அந்த மாதிரி இப்போ ரீசெண்டா வந்த அந்த டீசர்ல கூட அதுல ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் இருந்தது. அவங்க ரொம்ப கரெக்டா சூஸ் பண்றாங்கல்ல. மாயன்டி பங்காரம்னு நினைக்கிறேன். மாயன்டி பங்காரம். அது அந்த மாதிரி நான் ஃபெமினாவும் இருப்பேன், இப்படியும் என்னால இருக்க முடியும்ன்றத காட்டணும். What are your future projects? Currently a warrant and scripts 2 கேட்டுட்டு இருக்கேன். அது மோஸ்ட் ப்ராபப்ளி இந்த மந்த் அண்ட் ஷூட் ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அது ரிலீஸ் ஆகிறப்ப ஃபர்தரா I'll let you know. Thank you so much and all the best for your future. Thank you so much. BCA Cyber Security, AI and ML, BBA Digital Marketing, Fintech and Digital Banking போன்ற Industry 4.0 courses join பண்ண JNN College of Arts and Science, Redhill, Chennai. உண்மை பேசும் மக்கள் ஊடகம் SS News Digital 24/7 connected.